வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.3ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எவையேனும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதலானது 4ஆல் வகுப்படும். இந்த கூற்றை ஓர் எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. கொஸ்டினில் வந்து இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களை வந்து கூட்டினோம்னா அது 4ஆல் வகுப்படும்னு சொல்கிறாங்க. அந்த எண் வந்து 4ஆல் வகுப்படும். ஏதாச்சும் ஒரு ஒற்றை எண்ணை கூட்டினோம்னா ஏதோ ஒரு இப்போ வந்து 1 + 3 அதை கூட்டினோம்னா என்ன வரும்? 1 + 3 1 + 3 1ங்கிறது ஒற்றை எண், 2ங்கிறது இரட்டை, அது வராது. இப்போ 3ங்கிறது ஒற்றை எண், 3 கூட்டினோம்னா 4 வரும். இப்போ வந்து இந்த 4 வந்து 4ஆல் வகுப்படும். அதே மாதிரி அடுத்தது 3 ஒரு ஒற்றை எண். ஃபஸ்ட்டு 3ங்கிறது ஒரு ஒற்றை எண். அதுக்கு அடுத்த ஒரு ஒற்றை எண் என்ன எண் இருக்குது? 3க்கு அப்புறம் 4 வருது. 4 வந்து இரட்டைப்படை, அது வராது. அடுத்து 5 வந்து ஒற்றை எண். அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 8 வந்து 4ஆல் வகுப்படும். அப்போ 8 வந்து 4ஆல் வகுப்படும். அதே மாதிரி 5 எடுத்துக்குவோம். 5க்கு அப்புறம் 6 என்ன வரும்? 5 எடுத்துக்கிட்டு 5க்கு அப்புறம் 6 இரட்டைப்படை எண். அப்புறம் 7ங்கிறது ஒற்றைப்படை. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 12. 12 4ஆல் வந்து வகுப்படும். 4ஆல் 12 வகுப்படும். அதே மாதிரி 7 எடுத்துக்குவோம். 7 இதே மாதிரி 7 எடுத்துக்கிட்டோம்னா 7க்கு அப்புறம் 8 வந்து இரட்டைப்படை எண். அடுத்தது 9 வந்து ஒற்றைப்படை. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 16. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 16. இந்த 16 வந்து 4ஆல் வகுப்படும். இது வந்து 4ஆல் வகுப்படும். இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா இதே மாதிரி இப்போ 17 + 19 17 19 கூட்டினோம்னா நமக்கு வந்து 9 7 கூட்டினோம்னா 16. மீதி 1 இருக்கும், அது இதில் போட்டோம்னா 36. இந்த 36 வந்து 4ஆல் வகுப்படுமா? வகுப்படும். 4ஆல் வகுப்படும். அதனால் இந்த கூற்று வந்து என்னது? இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதலானது 4ஆல் வகுப்படும். இந்த கூற்றை ஓர் எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கூற்று வந்து சரி. நம்ம எடுத்துக்காட்டும் மேலே கொடுத்துட்டோம். அப்போ இந்த கூற்று சரி. ஒற்றை எண்களின் கூடுதல் நம்ம எடுத்து எழுதணும். ஒற்றை எண்களின் கூடுதல் ஒற்றை எண்களின் 4ஆல் வகுப்படும். 4ஆல் வகுப்படும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.